ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேத் இன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்பர் தியரி இன் மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், integers, real numbers, real numbersல rational and irrational numbers, அடுத்து prime numbers, composite numbers. prime numbers அப்படின்னா என்னென்னா, நம்பர்ஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 2 3 எக்ஸெட்ரா, ஒன்லேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 எக்ஸெட்ரா. இன்டிஜர்னால் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -1 -2 -2 -1 0 1 2 3 இந்த மாதிரி போகும். ரியல் நம்பர்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பரை p/q ஃபார்மில் இருந்ததுன்னா அது ரேஷ்னல் நம்பர், அதாவது 2/3 3/4 4/5 அந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸாக இருந்ததுன்னா அது ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ஃப்ராக்ஷனாக நம்மளால் எழுத முடியாதுங்கிற நம்பரை நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். √5, √3, √7 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பராலேயும் ஒன்னாலேயும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். இப்போ 7 எடுத்துக்கிட்டோன்னா 7 தவிர்த்து வேறு எந்த நம்பராலையுமே டிவைட் பண்ண முடியாது. 7 1 இதனோட டிவைசஸ், அதாவது ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். 7 அண்ட் 1 தவிர வேறு எந்த ஃபேக்டருமே 7க்கு கிடையாது. ஸோ 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். அது மாதிரி 13 2 5 இது எல்லாத்துக்குமே அந்த நம்பர் அது இல்லாமல் 1, இது ரெண்டை தவிர வேறு எந்த டிவைஸருமே இருக்காது, ஃபேக்டர் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பருக்கு மோர் தென் 2 டிவைசர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது காம்போசிட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6 இஸ் அ காம்போசிட் நம்பர். வை? பிகாஸ் இட் இஸ் டிவைடட் பை 6 1 2 and 3. ஸோ 6க்கு மோர் தென் 2 டிவைசர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதனால் இது காம்போசிட் நம்பர்ஸ். இப்போது இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸை இன்டிஜராக சொல்லலாம், இன்டிஜராக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்டிஜரில் 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுவே எல்லா இன்டிஜர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்டிஜர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, 0வும் இருக்குது, 1 2 3யும் இருக்குது. இதில் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது நேச்சுரல் நம்பர். ஆனால் இன்டிஜர்ஸில் நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் 0 எல்லாமே இருக்கிறதுனால எல்லா இன்டிஜர்ஸையுமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஹோல் நம்பரும். ஹோல் நம்பர்ஸை இன்டிஜராக சொல்லலாம். ஆல் ஹோல் நம்பர்ஸ் வில் பி நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். ஆனால் ஆல் இன்டிஜர்ஸ் cannot be whole number. Why? Because whole numberல there is no negative numbers. In integer, negative numbers are also included.
ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பர் ஹோல் நம்பராக மாறாது. ஸோ all integers cannot be whole number or natural number, but natural numbers and whole numbers can be an integer. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேத் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.